இனிக்கும் அமுதமொழி ஆதியில் தோன்றிய அருமை மொழி இனிமை கூட்டும் இன்ப மொழி ஈடில்லா புகழ் கொண்ட மூத்த மொழியான முத்தமிழுக்கு என் முதற்கண் வணக்கம். பள்ளிக்கரணை டிஏவி பள்ளி 7ஆம் வகுப்பு மாணவி தாப்ரனிதாவின் அன்பு வணக்கத்தை உங்கள் அனைவருக்கும் உரித்தாக்குகிறேன். காமராஜர் ஏன் உலகம் போற்றும் உத்தமர் என்று அழைக்கப்படுகிறார் என்று பார்த்தோமேயானால், தோற்றத்தில் எளிமை, பொது வாழ்வில் தூய்மை, அரசியலில் நேர்மை, ஆட்சியில் பெருமை, வாக்கில் இனிமை, வறுமையில் செம்மை, செயலில் பொறுமை, உள்ளத்தில் உண்மை போன்ற குணங்களால் தான். எல்லோரது வாழ்க்கையும் வரலாறானதில்லை. வரலாறாக ஆனவர்கள் யாரும் தனக்காக வாழ்ந்ததில்லை. மக்கள் தொண்டே மகேசன் தொண்டே என்று மக்களுக்காகவே வாழ்ந்த எங்கள் உலகம் போற்றும் உத்தமர் காமராஜர் அவர்களை பற்றி சில தகவல்களை தங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். காமராஜர் அவர்கள் 1903ஆம் ஆண்டு ஜூலை திங்கள் 15ஆம் நாள் குமாரசாமி சிவகாமி அம்மையாருக்கு மகனாக பிறந்தார். 11 வயதில் தன்னை காங்கிரஸ் பேரியக்கத்தில் இணைத்துக் கொண்டு தீண்டாமை ஒழிப்பு, கள்ளுக்கடை மறியல், ஒத்துழையாமை இயக்கம் போன்ற பல போராட்டங்களில் கலந்து கொண்டு நாட்டு மக்களுக்காக சிறைக்கு சென்றார். தமிழக காங்கிரஸ் மற்றும் இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக இருந்துள்ளார். இந்திய சீனா யுத்தத்துக்கு பிறகு அன்றைய பாரத பிரதமர் நேருஜி அவர்கள் இந்திய இராணுவத்தை பலப்படுத்த விரும்பினார். ஆனால் அதற்கான தளவாட பொருட்களும் கருவிகளும் அமெரிக்காவிலிருந்து வாங்குவதற்கு அந்நாட்டு வங்கி ஒன்று உத்தரவாத சான்றிதழ் தர வேண்டிய சூழ்நிலை இருந்தது. ஆனால் அந்நாட்டு வங்கிகள் எதுவும் உத்தரவாத சான்றிதழ் தர முன்வரவில்லை. இந்த நிலையில் நேருஜி காமராஜரிடம் ஆலோசனை நடத்தினார். அப்போது காமராஜர், அமெரிக்க நாட்டு கடை எதுவும் நம் நாட்டில் இருக்கிறதா என்று கேட்டார். ஆம், அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் வங்கி இங்கு உள்ளது என்றார். அதற்கு காமராஜர், அப்ப அந்த வங்கியை மூடச் சொல்லுங்கள் என்றார். அவ்வாறே நேருஜியும் உத்தரவு பிறப்பித்தார். அடுத்த சில நாட்களுக்குள் அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் வங்கி உத்தரவாத கடிதம் கொடுத்து எல்லா பொருட்களும் இந்தியா வந்தடைந்தன. இதிலிருந்து காமராஜர் அவர்கள் சிக்கலான பிரச்சனைகளுக்கு சுலபமாக தீர்வு காண்பதில் எவ்வளவு வல்லவராக இருந்தார் என்பதை அறியலாம். 1966ஆம் ஆண்டு ஜெய்ப்பூரில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் பேசிய காமராஜர், மக்களுக்கு குறைந்த விலையில் பொருட்களை வழங்கும் தொழில்களை நிறைய தொடங்க வேண்டும் என்றார். இந்த உரைதான் இந்திய பொருளாதார துறையில் மாற்றங்களை ஏற்படுத்தியது. நேருஜியின் மறைவுக்கு பிறகு 2 முறை பிரதமராக வாய்ப்பு வந்த போதும் அதை நிராகரித்து லால் பகதூர் சாஸ்திரி, இந்திரா காந்தி ஆகியோரை பிரதமராக்கினார். அதனால் தான் அவர் கிங்மேக்கர் என்று அழைக்கப்பட்டார். காமராஜர் 1954 முதல் 1967 வரை தமிழக முதலமைச்சராக பதவி வகித்தார். சட்டசபையில் சமர்ப்பிக்கப்படும் வரவு செலவு திட்டத்தை முதலில் தமிழில் சமர்ப்பித்த பெருமை காமராஜரையே சேரும். காமராஜர் ஆட்சியில்தான் 60 வயது முதியவர்களுக்கும் பென்ஷன் திட்டம் கொண்டு வரப்பட்டது. காமராஜர் அவர்கள் 9 ஆண்டுகள் ஆட்சி செய்தார். ஆனால் ஒருமுறை கூட அவர் ஆட்சி மீது ஊழல் புகார் எழவில்லை. இன்றைய அரசியல் கட்சிகள் காமராஜர் ஆட்சி அமைப்போம் என்று சொல்வதிலிருந்தே காமராஜர் ஆட்சியின் சிறப்பை நாம் அறியலாம். காமராஜர் அவர்களுக்கு செய்யப்பட்ட சிறப்புகளை சொல்வதென்றால், இந்திய அரசு 1976இல் பாரத ரத்னா விருது வழங்கி கௌரவித்தது. சென்னை உள்நாட்டு விமான நிலையம் மற்றும் மதுரை பல்கலைக்கழகம் ஆகியவற்றிற்கு காமராஜர் பெயர் சூட்டப்பட்டது. கன்னியாகுமரியில் காமராஜருக்கு மணிமண்டபம் கட்டப்பட்டுள்ளது. சென்னை மெரினா கடற்கரையில் காமராஜரின் முழு உருவச் சிலை நிறுவப்பட்டுள்ளது. தமிழக அரசு வாங்கிய கப்பலுக்கு தமிழ் காமராஜ் என பெயரிடப்பட்டுள்ளது. காமராஜரின் பிறந்த நாளான ஜூலை 15ஆம் நாள் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த உலகம் போற்றும் உத்தம தலைவர், கரைவேட்டி கட்டிய கரைப்படியாத கரங்களுக்கு சொந்தக்காரர், கடைக்கோடி மக்களுக்கும் கல்வியை கொண்டு சேர்த்த கர்ம வீரர், உணவு திட்டத்தை உருவாக்கிய உத்தமர், பாரத ரத்னா விருது பெற்ற படிக்காத மேதை, முத்தமிழ் போல் அழியாத புகழ் கொண்ட உலகம் போற்றும் உத்தமர் காமராஜர் அவர்களின் வழி நடப்போம் என்று சொல்லி நல்வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.